ஏற்கனவே ஒரு ஒயர் கூடை போட்டேன். அந்த ஒயர் கூடையில் 15 சென்டிமீட்டர் அளவு வச்சு போட்டேன். அது நல்லா பெருசாக இந்த சைஸ்க்கு வந்துருக்கு. ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற முழு டேப்பை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு 10 இதுதான் 10 ரொம்ப சின்னதாக வரும் போல். சரி, 11 வச்சு மடிச்சுக்கலாம். மடித்த பக்கம் வந்து இந்த சைடில் வச்சுக்கணும். ரன்னிங் ஒயரை வச்சு 2 சுற்று சுற்றிட்டு, ஏன்னா முதல்ல கழண்டுக்காத இருக்கும். சுற்றிட்டு இப்போ 2த்தையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றணும். சுற்றிட்டு ரெண்டாவது வந்து இதுக்குள்ளே கொடுத்து ஒரு சுற்று சுற்றணும். சுற்றினதுக்கப்புறம் இதே ஒயரை எடுத்து இந்த ஹோல்ஸ் உள்ள கொடுக்கணும். கொஞ்சம் நல்லா அழகாக இருக்காப்புல வரணும். ஓகே, உள்ளே கொடுத்து திரும்பவும் 2த்தையும் மடித்து ஒரு சுற்று, இது மட்டும் ஒரு சுற்று சுற்றிட்டு திரும்பவும் இந்த ஹோல்ஸ் உள்ளே கொடுக்கணும். திரும்ப 2த்தையும் சேர்த்து ஒரு சுற்று, சென்ட்ராக இதை மட்டும் நீக்கிட்டு இது ஒரு சுற்று. இப்போ இந்த ஹோல்ஸில் கொடுத்து திரும்ப 2த்தையும் ஒரு சுற்று, இது மட்டும் ஒரு சுற்று. சுற்றிட்டு ஒரு 2 சுற்று இப்படியே போட்டிருக்கேன் சும்மாவே. இப்போ ஒரு சுற்று, இது 3வது சுற்று. ஒயரை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இது உள்ளே கொடுத்து முழுசாக கோத்து வாங்கிட்டு, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இது உள்ளே கோத்து வாங்கணும். கீழ் சைடில் கோத்து வாங்கிட்டு மேலே வந்து திரும்பவும் இதுலேயே உள்ள
கூடை முழுக்க இந்த மெத்தட் தான். இந்த மெத்தட் தெரிஞ்சால் இந்த கூடையை வந்து போட்டு முடிச்சிடலாம். அந்த ஒயர் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஒயரை நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒரு 2 சுற்று கிட்ட நெருக்கமாக ஒரு 2 சுற்று சுற்றிட்டு இந்த ஹோல் சூலை விட்டு கோர்த்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு திரும்பவும் இதை பாதியாக்கி அந்த பாதியில் விட்டு கோர்த்து வாங்கிட்டு திருப்ப கீழ் சைடில் சந்தில் விடணும். ஏற்கனவே பழையபடி தான் வந்து இது ஒன்றும் புதுசாக எதையும் இது பண்ணல. இந்த ஹோல் சொல்ல விடணும். ரெண்டாவது இது உள்ளே விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரும் இந்த பட்டை ஒயரும் நம்ம அளவே எடுக்க தேவையில்லை. எவ்வளோ தீர்ந்து போகுதோ ஜாயின் பண்ணினே இருக்கலாம். அளவு எடுத்து தான் ஜாயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அடியில் எத்தனை சென்டிமீட்டருன்னு இந்த நீட் அளவு எடுத்திங்கன்னா, ஏன்னா அடுத்த கூடை போடும்போது உங்களுக்கு அது யூஸ் ஆகும். வேறு எதுவும் இல்லை. எல்லாமே இதே மெத்தட் தான். அப்படியே சுற்றிக்கினே வரணும். இந்த டேப் வந்து காலியானோடனே ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல ஒயர் கூடைக்கு மேல் பாகத்துக்கு ஒரு ஒயரை எடுத்து அடிபாகத்தை ரவுண்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அந்த அளவுலே வந்து நம்ம எத்தனை வருஷம் இந்த டேப் வச்சு போட போகிறோமோ அத்தனை வரிசைக்கு 2 டேப்பாக கட் பண்ணி எடுத்து முதல்ல வச்சுக்கலாம். இல்லை அந்த ஒயர் அளவு வச்சு ஒவ்வொரு முறையும் போடும்போதுமே கூட நாம் அப்போவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எத்தனை வருஷம் போடுவோம்னு தெரியாது. அதனால் கட் பண்ணி வச்சா அந்த அளவு வந்து வேஸ்ட்டாக கூட போயிடலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், அப்பப்போ போடும்போது அந்த ஒயரே அளவு வச்சு கட் பண்ணி ஜாயின் பண்ணோம். முதல்ல வந்து அடி பாகத்துக்கு மேலே முதல்ல டேப் வச்சு முதல் வரிசை போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு வரிசை போட்டு செட் ஆகிட்டா 2வது வரிசை நல்லா கரெக்டாக அமைஞ்சிடும். நம்மளுக்கும் போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடியில் வந்து அந்த அடி 11 முறை சுற்றி வந்துக்குது. உள்ள ஒயர் வந்து முதல்ல கட் பண்ணது 11 சென்டிமீட்டர். அடி அந்த ரோல் வந்து சுற்றி வந்தது வந்து 11 வரிசை தெரியுது. அந்த அளவு வச்சா இந்த அளவுக்கு ஒயர் கூடை வந்து கிடைக்கும். நான் வந்து ஒயர் கூடையை இந்த வீடியோவோட முன்னாடி இதுலேயே கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு ஒயர் கூட இந்த அளவு வச்சா கிடைக்கும். நான் 15 சென்டிமீட்டர் வச்சதுக்கு நல்ல பெரிய ஒயர் கூட கிடச்சிது. அதில் வந்து அந்த சுற்றி வந்த ரோலோட அளவு வந்து 15 வருது. அது வந்து ஒரு முறை நான் அடுத்த வீடியோவில் எப்படி அதை கவுண்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய கவுண்டிங் பிரகாரம் அது 15 ரோல் அந்த டேப் சுற்றி வந்தது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டேப்பாக வச்சு சுற்றி போட்டுக்கினே வந்தால் இந்த பட்டை ஒயர் கூட போடுறது ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து அந்த சாதா ஒயர் கூட நார்மல் நாட்டு அப்புறம் கிராஸ் நாட்டெல்லாம் வந்து ஒயர் கூட சொருகிற வேலை அதிகமாக இருக்கும். இதில் வந்து சொருகிற வேலை கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும்
இந்த ஒயர் கூடையில் சொருகிறது நல்லா நீட்டாக ஒயரை வச்சு சொருகுங்க. ஏன்னா கொஞ்சம் கடைசியாக வந்து கொஞ்சம் தானே இருக்குது, இன்னும் ஒரு டிசைன் போட்டுக்கலாம் அதில் அப்படின்ற வந்து அந்த யோசனை பண்ணக்கூடாது. ஏன்னா அது கழண்டுக்கும். நல்லா வந்து அதில் வந்து ஒவ்வொரு நாட்லேயும் சொருவி கொடுப்போம். இதில் நீட்டாக பட்டையாக சுற்றி சொருகிறதுனால கொஞ்சமாக இருந்தால் கழண்டிக்கிச்சுன்னா வந்து ஒயர் கூட சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் ஒயரை வந்து இந்த பட்டை ஒயர் கூட கொஞ்சம் ஒரு 1/4 அடி ஸ்கேல் வச்சே சொருகலாம் நம்ம. இதே மெத்தடில் தான் 2வது பட்டை ஒயரை ஜாயின் பண்ணி 2 ஒயர் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஒயர்லேயும் போடலாம். ஒரு ஒயரில் போட்டால் கொஞ்சம் லேஸாக இருக்கும். 2 ஒயர்னால் கொஞ்சம் நல்லா திக்காக கூட ஒயர் கூட வந்து ரொம்ப நல்லா அழகாகவும் தடியாக ரொம்ப லாங் லைஃப் வரும் போல் அந்த அளவுக்கு தடியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. 2 ஒயராகவே வச்சு போடுங்க. இந்த போடுற ரன்னிங் ஒயர் வந்து நான் வந்து கொஞ்சம் லாங்காகவே வச்சு போடுவேன். ஏன்னா அடிக்கடி ஒயரை கட் பண்ணி சொருகிக்கின்னு கஷ்டமாக இருக்குது. ஒயர் வேறு நிறைய சொருக வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா நீட்டாக ஒயரை கட் பண்ணி கோர்த்து விட்டுக்கலான்றதுனால. ஆனால் பிகினர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சின்ன ஒயராகவே வந்து ஒரு 5 அடி அளவு வச்சு ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நீங்கள் அதே 5 அடி அளவே கூட ஒயரு கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான்லாம் வந்து குறைஞ்சது ஒரு 7-8 அடிக்கு அளவு வச்சு தான் கட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் நிதானமாக போட்டு கூட ஒயர் அடிக்கடி ஜாயின் பண்ணுற வேலை இருக்கக்கூடாதுன்றதுனால. இதில் நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிருப்பேன், அது சொல்ல மறந்துட்டுருப்பேன். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை கிளியர் பண்ணி விடுறேன். இந்த ஒயர் கூடைக்கு பிடி போடுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த சாதா ஒயர் கூடைக்கு வந்து நான் உள்ளே கொடுக்குற ஒயரு ஒவ்வொரு சைட்லேயும் 4 ஒயரு கொடுப்பேன். அதை 8 பீஸாக வந்து சொருகி விடணும். அதுக்கு அந்தளவுக்கு நாட்டு இருக்கும் சொருகிறதுக்கு. இதில் வந்து நீட்டாக கீழே அடியில் சொருகி விட்டாலும் 8 பீஸ் வந்து உள்ளே கொடுத்து இழுத்தோம்னா அது வந்து எடுத்துக்கின்னு வரும். அதனால் இதில் வந்து ஒயர் கூட பிடி வந்து ஒரு வித்தியாசமான மாடலில் போட்டிருக்கேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணலான்னு இருக்கேன். பார்த்து அதையும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ மேலே ஒயர் கூடைக்கு பார்ட்ரு மாதிரி போடுறதுக்கு 4 ஒயரு இதே அளவில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது 1 2 3 4 இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக சொருவிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக வரும். வேணும்னா அப்புறம் கூட கழட்டிக்கலாம். எப்போவுமே ஒயர் கூடைங்க போடும்போது ஒயரை வந்து நல்லா நீட்டாக சொருகி விடுங்க. அப்புறம் கழண்டுக்குச்சுன்னா கூட யாருக்காவது கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒயர் கூட ரிப்பேர் பண்ண தெரியாது. அதனால் நீட்டாக இது பண்ணிட்டிங்கன்னா கழலாத அளவுக்கு இருக்கும். 1 2 3 4 இப்போ 2வது ஒயரை அது பக்கத்துலேயே சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்து நான் லைட்டாக சொருவி வைப்பேன். கடைசியாக தான் இழுத்து நல்லா முடித்து போடணும். ஏன்னா தப்பானா திருப்பி கழட்டுற அளவுக்கு சொருகிட்டோம்னா கழட்ட முடியாது. நிறைய கூட போடுறவங்க எப்படி தப்பாகுன்னு கேட்கலாம். அந்த மாதிரி வந்து யோசிக்க முடியாது. எங்கேயாவது கூட யோசனை வேறு எங்கேயாவது கூட பார்த்துன்னு தப்பாக போடலாம். அப்போ கழட்ட வேண்டி நிலமை வந்துச்சுன்னா அதனால் லைட்டாக முதல்ல சொருவி வைப்பேன். மொத்தம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்லா இழுத்து டைட்டாக சொருகி விட்டுக்கலாம்.
முதல்ல கோத்து வாங்கணும் இல்லையா, அது பக்கத்துலேயே ரெண்டாவது, ஏன்னா 4 ஒயர் கட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொன்றா அடுத்து வந்து 3வது ஒயர் ஜாயின் பண்ணணும். 3வது ஒயர் பாருங்கள், அது பக்கத்துலேயே. 4வது ஒயரும் அது பக்கத்துலேயே ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஜாயின் பண்ணால் அந்த ரோலிங் மாதிரி ஒரு ஷேப் வரும். ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த 3வதாக இந்த ஒயரை ஜாயின் பண்ணணும். வீடியோவில் பார்த்தாவே நல்லா தெரியும் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்றது. இந்த ஒயர் கூடையில் சொருகிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து 4வது ஒயரை ஜாயின் பண்ணிட்டேன். 4 ஒயரையும் ரோல் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயருங்க வந்து முடிகிற இடத்துலையும் நம்ம நல்லா டைட்டாக இழுத்து சொருவி விடணும். அப்போ தான் ஒயர் கூட நல்லாயிருக்கும்.